And finally, கொரோனாவுக்கான மெடிசின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கொரோனாவுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே மெடிசின் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ் நம்ம உடம்பை பாதிச்சு அதை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. வேக்சின் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. இப்போ இந்த மெடிசின் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் வேக்சினை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதில் நிறைய டெஸ்ட் எடுக்கணும், நிறைய ட்ரையல்ஸ் எடுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசின் என்ன, இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் என்ன, இந்த வேக்சினை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். இப்போ இருக்கிற நிலைமையில் கொரோனா வைரஸோட மெடிசின் ஆகட்டும், வேக்சின் ஆகட்டும், அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்லை. ஸோ மெடிசனையோ வேக்சினோ ஒரு நாடு கண்டுபிடிச்சிச்சுன்னா அந்த நாடு தான் இந்த உலகத்துக்கே ராஜான்னு சொல்லலாம். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டிங்னால. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே கொரோனா வைரஸோட வேக்சின் கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த போட்டியில் 2 நாடுகள் தங்களோட முதலடியை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த முதலடியோட ரிசல்ட்டாக தான் இப்போ ஒரு மெடிசனும் வேக்சினும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த மெடிசின் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசர்ச், அதாவது IIBR அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ரிசர்ச் லேப்னு சொல்லலாம், ஆராய்ச்சி கூடம். இந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு ஆன்டிபாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதாவது கொரோனாக்கு எதிராக வேலை செய்கிற ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புக்குள்ளே போய் கொரோனா வைரஸை அட்டாக் பண்ணும் அல்லது நியூட்ரலைஸ் பண்ணும், அதாவது நடுநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஆன்டிபாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் அந்த இஸ்ரேல் அந்த லேபோட CEO அறிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. எல்லாருமே இஸ்ரேலை திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை வேறங்க. என்ன அப்படின்னா, எப்போ இந்த ஆன்டிபாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அப்பயே இந்த ஆன்டிபாடிக்கான காப்புரிமையை இஸ்ரேல் வாங்கிட்டாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ் இஸ்ரேல் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த மெடிசின் அப்டேட். வேக்சின் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கிற டாக்கிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தோட விஞ்ஞானிகள் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த தடுப்பூசியை ரோம் நகரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எலிக்கு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சோதனையில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாங்க, அந்த எலிக்கு எப்போ ஒரு டோஸ் போடப்பட்டுச்சோ, இந்த வேக்சின்லேருந்து ஒரு டோஸ் போட்ட உடனே அதோட உடம்புக்குள்ள கொரோனாக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உருவாயிருக்கு. இந்த ஆன்டிபாடிஸ் மனித உடலில் இருக்கிற கொரோனா வைரஸை அழிக்கும் அப்படின்ட்டு அந்த விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது. சரி, இந்த கொரோனாவோட ஆட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள இந்த வேக்சின் நம்ம கைக்கு வர்றதுக்கு 2021 எண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. 2021 எண்டு வரைக்கும் இந்த வேக்சின் நம்ம கைக்கு வர்றதுக்கு எதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இடையில நிறைய டெஸ்ட் எடுக்கணும், நிறைய ட்ரையல்ஸ் எடுக்கணும். அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேக்சின், ஒரு தடுப்பு மருந்துங்கிறதே ஒரு வைரஸ் தாங்க. அதாவது இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள அந்த நோய் பாதிக்காம நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படுறது தான் இப்படியான வைரஸ். இந்த வைரஸை டெவலப் பண்ணுறதுக்கே 3 to 6 மாதங்கள் ஆகும். அப்படியே அந்த வைரஸ் டெவலப் பண்ணிட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அந்த வைரஸ், அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வேக்சின் நம்மளோட உடல்நிலையை சரியாகணும், நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல்நிலையை சரியாகணும். அப்படி அந்த உடல்நிலை மோசமடைய செஞ்சிச்சுன்னா, சரியாக்காம மோசமடைய செஞ்சிச்சுன்னா, இது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சார்ஸ் வைரஸோட விவகாரத்தில் கூட இப்படி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு அது பாதிக்கப்பட்டவங்களோட உடல்நிலையை மோசமடைய செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி மோசமடைய செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த வேக்சின் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவே ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த டெஸ்ட்டு 3 to 6 மாதங்களை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததான் நெக்ஸ்ட்டாக phase 1 கிளினிக்கல் ட்ரையல். அதே நான் phase 1 ட்ரையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சின் ரெடி ஆயிடுச்சு. சரி, அந்த வேக்சின் கொரோனாக்கு எதிராக வேலை செய்யுமா, கொரோனாக்கு எதிராக நம்ம பாடியை பாதுகாப்பாக வச்சுக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ட்ரையல் தான் இந்த ட்ரையல். ஏன்னா இப்போ கொரோனாக்கு எதிராக அந்த வேக்சினை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த phase 1 கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ட்ரையலுங்க. இதுவுமே ஒரு 3 to 6 மாதங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக phase 2 ட்ரையல். அதாவது இந்த ட்ரையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் உண்மையிலேயே நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ட்ரையல். சரி, இந்த ட்ரையல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ட்ரையல் எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எமர்ஜென்சி கேசஸ், அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சாக கிடைக்கிற நிலையில் இருக்கிற அந்த எமர்ஜென்சி கேசஸ்க்கெலாம் இந்த வேக்சினை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வேக்சினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு, இந்த ட்ரையல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அனிமலுக்கு அந்த வேக்சினை நம்ம போட்டு பார்க்கணும். அனிமலில் போட்டு நம்ம ஒரு ட்ரையல் எடுக்கணும்.
அந்த அனிமலில் போட்டு அந்த ட்ரையல் வந்து முடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மனித உடலுக்குள்ளே அந்த வேக்சின் வந்து செலுத்தணும். அது வந்து கொரோனாக்கு எதிராக ஆன்டிபாடி வந்து உருவாகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மில்லியன் கணக்கில் அந்த வேக்சின்கான டோசஸ் வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த டோசஸ் வந்து சேர்க்க முடியும், அந்த வேக்சின் வந்து சேர்க்க முடியும். சரி, இந்த எல்லா விஷயமும் முடியணும்ல, இதெல்லாம் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 இருந்து 24 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கொரோனாக்கான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது நம்ம கைக்கு வர்றதுக்கு 2021 நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் கையில் கிடைக்கும். 2021 எண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டாக்கிஸ் நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் நாங்கள் ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சு அதை ஒரு எலியில வந்து உட்படுத்திட்டோம், அதில் ஆன்டிபாடி வந்து உருவாயிடுச்சு கொரோனாக்கு எதிராக அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஒரு அனிமலுக்கு வந்து டெஸ்ட் பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி இவ்வளோ டெஸ்ட் இருக்குது, இவ்வளோ ட்ரையல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு வந்து டாக்கிஸ் நிறுவனத்தோட விஞ்ஞானிகள்கிட்ட வந்து கேட்டப்ப அதுக்கு எந்த விதமான பதிலையும் அந்த விஞ்ஞானிகள் வந்து அளிக்கலை. ஸோ இந்த வேக்சினில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே அதை 4 பேர் 4 விதமாக தானே பேசுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அந்த 4 பேருமே தங்களோட ரீசனை வந்து தங்களோட விஷயத்தை சொல்கிறதுக்கு கரெக்டான ரீசனை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளை யோசிக்க வைக்குது. எனிவே, இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சிவிரோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களை வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.